சுசீந்திரம் தானுமலையான் கோயில். மும்மூர்த்திகளையும் ஒரே லிங்கத்துல பாக்கலாங்க. இந்த கோயில்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்குது. சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரே லிங்கத்தில் காட்சி தராங்க. இங்க தானுமலையான் கோயில். தானு அப்படிங்கிறது சிவன், மால் அப்படிங்கிறது விஷ்ணு, அயன் அப்படிங்கிறது பிரம்மா. அதனாலதான் தானுமலையான் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில. அத்திரி முனிவர், அனுஷ்யா அவங்களோட கதை கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. இதுல பார்க்கலாம் அவங்களோட வரலாறு. அத்திரி முனிவரும் அவருடைய இல்லத்தரசியும் அனுஷ்யாவும் ஞான ஆரண்யம் என்னும் பழம்பெயர் பெற்ற இந்த சுசீந்திர ஸ்தலத்தில் தவம் செய்தாங்க. இந்த நிலையில அத்திரி முனிவர் இமயமலைக்கு சென்றார். அப்போது சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா ஆகிய முப்பெரும் கடவுள்களும் அனுஷ்யாவின் கற்பை சோதிக்க எண்ணி பிராமணர் வேடம் அணிந்து வந்தாங்க. ஆசிரமத்திற்கு உணவு தருமாறு கேட்டாங்க. அனுஷ்யாவும் உணவு படைக்க தொடங்கினார். அப்போது மூவரும் ஆடை அணிந்த ஒருவரால் உணவு பரிமாறப்படுமாயின் அந்த உணவு நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அனுஷ்யா தேவி தன் கணவர் திருவடி கழுவிய நீரை மூவர் மீதும் தெளித்தார். அவர்கள் மூவரும் பச்சிலம் குழந்தைகளாக மாறினார்கள். பின்பு அந்த பச்சிலம் குழந்தைகளுக்கு உணவூட்டி தொட்டிலிட்டு தாளாட்டி தூங்க செய்தார். தங்கள் கணவர்கள் பச்சிலம் குழந்தையாக மாற்றப்பட்டதை அறிந்த முப்பெரும் தேவியரும் அங்கு வந்தார்கள். அனுஷ்யாவும் தங்கள் கணவர்களை பழைய உருவிற்கு மாற்றித்தர வேண்டினார்கள். தேவியரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அனுஷ்யா தேவி முப்பெரும் கடவுள்களையும் பழைய உருவிற்கு கொண்டு வந்தார்கள். அப்போது திரும்பி வந்த அத்திரி முனிவரும் அனுஷ்யாவோடு சேர்ந்து மும்மூர்த்திகளின் காட்சியை பெற்றார். இந்நிகழ்ச்சியை நினைவிட்டவே சுசீந்திரம் கோயில் கட்டப்பட்டுள்ளது. அத்திரி முனிவரும் அனுஷ்யாவும் இங்குள்ள தலவிருட்சமான கொன்றை மரத்தடியில் நின்று வேண்ட மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்தனர். இதை குறிக்கும் விதமாக மும்மூர்த்திகளும் ஒருமுகமாய் தானுமலையான் என்ற பெயரில் இங்கு எழுந்தருளியுள்ளார்கள். மேல கோபுரம் வாயிலுக்கு நிலத்தை தோண்டும் போது அனுமன் சிலை ஒன்று கிடைத்தது. இது 18 அடி உயர உடையது. சிலை 1929ஆம் ஆண்டில் ராமபிராயன் கருவறைக்கு எதிரில் இருக்கும்படி நிறுவப்பட்டுள்ளது. இங்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோயிலில் அறம் வளர்த்த அம்மன் சந்நிதி உள்ளது. 5400 சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த கோயில். இக்கோயில் கணபதி பெண்ணுருவில் செதுக்கப்பட்டுள்ளது. இதை விக்னேஸ்வரி என்று அழைக்கிறார்கள். இக்கோயிலில் நவகிரகங்கள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த நவகிரகங்களின் சிறப்பு அம்சங்கள் மேற்கூரையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நாகர்கோயிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் பாதையில் 7 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் அமைந்துள்ளது. இத்தலம் அத்திரி மகரிஷின் மனைவி அனுஷ்யா தேவியின் கற்பின் மேன்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இது திருவாதிரை தரிசனம் செய்ய உகந்த தலமும் கூட. அகலிகையால் ஏற்பட்ட தேவேந்திரனுடைய சாபம் நீங்க தேவேந்திரன் இத்தலத்திற்கு மும்மூர்த்திகளை ஒரே சமயத்தில் வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார். இந்திரன் இங்கு விமோசனம் பெற்றதால் கோரமாகிய உடல் தூய்மையாகவும் அழகாகவும் மாறியது. அதனால் சுசி என்றால் தூய்மை என்று பொருள். இவ்விடம் சுசி இந்திரன் அப்படிங்கிறது சுசீந்திரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இக்கோயிலின் சிவனுக்கு வடக்கு பகுதியிலும் தெற்கே விஷ்ணுவுக்கும் கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் விமானம் பாத்தீங்கன்னா தங்கத்தால் வேயப்பட்டது. இக்கருவறை 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு கட்டப்பட்டது. 6 மீட்டர் உயர பாறையில் கைலாசநாதர் கோயில் உள்ளது. இத்தலத்தில் கூறியபடி அத்திரி முனிவரும் அவர் மனைவி அனுஷாவும் இங்குள்ள தலவிருஷம் கொன்றை மரத்தடியில் நின்று வேண்ட மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்தனர். இங்குள்ள தானுமலையான் சுவாமியை இரவு நேரத்தில் தேவேந்திரன் பூஜை செய்கிறார். இறைவன் மீது அளவற்ற பற்று கொண்ட அறம்பலத்தால் என்ற பெண்ணை இறைவன் உயிரோடு ஆட்கொண்ட இடம் சுசீந்திரம் தானுமலையான் கோயில். மிகப்பெரிய அனுமன் சிலையும் இறைவன் ஊர்தியாக நந்தியின் உருவமும் 4 இன்னிசை தூள்களும் மண்டபங்களும் கொண்ட அழகும் இந்த கோயிலின் சிறப்பம்சங்கள். எங்கும் காண முடியாத கணேசினி என்ற பெண்ணுருவில் அமைந்த பிள்ளையார். தானுமலைய சுவாமியின் லிங்க வடிவில் கட்டப்பட்டுள்ள தங்க கவசத்தில் சுவாமியின் திருமுகம், அதன் மேலே 14 சந்திரப்பரிகளும் அதன் மேல் ஆதிசேஷனும் காட்சியளிக்கிறார்கள். இங்குள்ள விஷ்ணு சந்நிதியில் எம்பெருமான் 8 அடி உயரத்தில் நின்றவாறு காட்சியளிக்கிறார். கருவறைக்கு பின்னால் உள்ள பிரகாரத்தில் பெருமாள் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சியளிக்கிறார். இந்த கோயில் காலை 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். சிவா, விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 தெய்வங்களும் இத்தலத்தில் கோயில் கொண்டுள்ளதால் இத்தலத்தில் எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம் வேண்டி நிறைய பக்தர்கள் இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள். தவிர உடல் பலம், மனபலம் ஆகியவை கிடைக்க இத்தலத்து அனுமனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். தியானம் செய்வர்கள் இங்குள்ள இறைவனிடம் மன அமைதியை பெற்று செல்கிறார்கள்.
இந்து மதத்தின் முக்கியமான தெய்வங்கள் அனைவருக்கும் இங்கு தனித்தனியான கோயில்கள் அமைந்துள்ளது. இக்கோயில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தில் கட்டப்பட்டது. பின்னர் திருமலை நாயக்கர் மற்றும் திருவாங்கூர் சமஸ்தானம் மன்னர்களால் விரிவாக்கப்பட்டு மதுரை ஆவுடையார் கோயில், திருநெல்வேலி, கிருஷ்ணாபுரம் கோயில்களைப் போல இக்கோயில் கட்டிடக்கலையும் சிறப்பு அம்சங்கள் நிறைந்துள்ளது. இக்கோயில் சிறப்பு அம்சங்கள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 4 இசை தூண்கள், கேரளா மற்றும் தமிழ்நாடு பாணிகள் நிறைந்த 7 நிலை கோபுர அமைப்புகள் கூடியது. இந்த கோயில் மார்கழி மாதம் 10 நாட்கள் நடைபெறும் திருவிழா இங்க மிகவும் பிரபலமானது. மூலவர் காணுமலையான் ஒரே லிங்கத்தில் மேல் பகுதி சிவன், நடுப்பகுதியில் விஷ்ணு, கீழ்ப்பகுதியில் பிரம்மா என மும்மூர்த்திகளும் அழகாக காட்சி தருகிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மும்மூர்த்திகளோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும். வணக்கம்.